வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. வரக்கூடிய ஆடி கிருத்திகை முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷமான நாள். அவருக்கு உகந்த பிரசாதம் அப்பம். நம்ம இன்னைக்கு வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல அப்பம் பண்ண போறோம். அப்பம் அப்படின்னா அரிசியை ஊற வச்சே அரைச்சி பண்ணுவோம், இல்லைன்னா நம்ம கோதுமை மாவுல பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல வித்தியாசமா அரிசி மாவுல பண்ண போறோம். நம்ம நார்மலா எப்பயும் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி சாஃப்டா நல்ல டேஸ்டா அருமையா வரும். அரிசி மாவு கூட நம்ம வீட்டுல அரைச்சு வச்சிருந்தோம்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கடையில கிடைக்கும் இல்லையா வரட்டு அரிசி மாவு, அதை யூஸ் பண்ணலாம். நான் இன்னைக்கு கடை அரிசி மாவுல தான் நான் பண்ணி காமிக்க போறேன். இது பிகினர்ஸ் கூட ஈஸியா பண்ணிடலாம், ரொம்ப அருமையா வரும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, ஈஸியா டேஸ்டியான சாஃப்டான அரிசி மாவுல பண்ணக்கூடிய ஸ்வீட் அப்பம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். 3/4 கப்பு நல்லா பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கலாம். நம்ம வெல்லம் அளந்த அதே கப்புல 1 கப்பு தண்ணி சேர்த்துப்போம். இந்த வெல்லம் நல்லா கரையட்டும். பாகு எதுவும் வர வேண்டாம், நல்லா கொதிச்சா போதும். வெல்லம் நல்லா கரைஞ்சி இந்த தண்ணி நல்லாவே கொதிச்சாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் சூடு ஆறட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். நல்ல பழுத்த 2 வாழைப்பழம், இந்த சைஸ்ல இருந்தா 2 வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. நல்ல பெரிய பழமா இருந்ததுன்னா 1 பழம் எடுத்துட்டா போதும். நல்லா இந்த மாதிரி கனிஞ்ச பழமா எடுத்துக்கோங்க. ரஃபா கட் பண்ணி மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். பூவம்பழம், ரஸ்தாளி எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வெல்லம் எல்லாம் அளந்து எடுத்தோம் இல்லையா, அதே கப்ல 1 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு, கொஞ்சமா உப்பு, அதாவது 2 கல்லு உப்பு போட்டா போதும். சால்ட் போட்டீங்க அப்படின்னா 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1/4 டீஸ்பூன் சுக்கு பொடி. நம்ம கொதிக்க வச்சிருக்கோம் இல்லையா வெள்ளை தண்ணி, இது நல்லா சூடு ஆறியாச்சு. இதை நம்ம டைரக்டா மிக்ஸி ஜார்லயே ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாதி அளவு விட்டுட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மீதி இருக்கிறதையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கிரைண்ட் பண்ணிடுவோம். பாருங்க, இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன். மீதி இருக்கிற வெள்ளை தண்ணியை நம்ம இதுல வடிகட்டி சேர்த்துப்போம். இதை இப்ப நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்ச மாவை ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். கன்சிஸ்டன்சி பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துப்போம். நெய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் இப்படி பல்லு பல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை நெய்யில சேர்த்து நல்ல கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். தேங்காய் இந்த மாதிரி பல்லு பல்லா கீறி போட்டுக்கலாம். இல்ல கிரேட்டர்ல கொஞ்சம் பெரிய ஹோல் இருக்கும் இல்லையா, அதுல கிரேட் பண்ணியும் போடலாம். இல்ல நம்ம துருவி கூட போட்டுக்கலாம். ஆனா அந்த தேங்காய் நெய்யில வறுத்து போடும்போது அப்பம் நல்லா வாசனையா டேஸ்டா இருக்கும். தேங்காய் பாருங்க லைட் கோல்டன் கலர் வந்தாச்சு. நான் கொஞ்சம் முந்திரி பருப்பு பொடி பொடியா கட் பண்ணிருக்கேன், இதுவும் சேர்த்துக்கலாம். தேங்காயோட அந்த முந்திரியும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். தேங்காய் முந்திரி நல்லா வறுபட்டாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த தேங்காய் முந்திரி அப்படியே நெய்யோட நம்ம மாவுல சேர்த்துப்போம். இதை இன்ஸ்டன்டா நம்ம அப்பம் பண்ணணும் அப்படின்னா இதுல ஒரு 1/8 டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அப்பம் பண்ணிக்கலாம். ஒரு மூடியை போட்டு மூடி ஒரு 6 மணி நேரம் கழிச்சு பண்ணணும் அப்படின்னா சோடா உப்பு சேர்க்க வேண்டியது இல்லை. அப்பத்துக்கு மாவு மிக்ஸ் பண்ணி வச்சு ஒரு 6 மணி நேரம் ஆயாச்சு. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். மாவோட கன்சிஸ்டன்சியும் கரெக்டா இருக்கு. பாருங்க, 6 மணி நேரத்துல நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸா ஃபர்மெண்ட் ஆயிருக்கு. ஸ்டவ்ல பனியார பேன் வச்சிருக்கேன். இதுல எண்ணெயும் நெய்யும் கலந்து விட்டுருக்கேன். ரொம்ப சூடு இல்லாம கொஞ்சம் மீடியம் ஹீட்ல இருக்கணும். இப்ப ஒவ்வொரு குழியிலையும் நம்ம அப்பத்துக்கு மாவு கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதை விட்டுடலாம். ஃப்ளேம் மீடியம்லயே வச்சுக்கோங்க. அப்பதான் நமக்கு ஈவனா உள்ளேயும் நல்லா வேகும். நம்ம ஃபுல்லாவே நெய் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், இல்ல எண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். மீடியம் ஃப்ளேம்ல அது நல்லா வேகட்டும். இப்ப சுத்தி பாருங்க, லேசா ஒரு கோல்டன் கலர் வந்திருக்கு, அடி சைடு வெந்திருக்கு. இது இப்ப நம்ம திருப்பி விட்டுக்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸா கோல்டன் கலர்ல சூப்பரா வந்திருக்கு. இப்ப எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம திருப்பி விட்டுப்போம். வெல்லம் அப்படிங்கறனால நம்ம ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப டார்க்கா ப்ரௌன் கலர்ல வந்துடும். நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொறுமையா பண்ணோம் அப்படின்னா ரொம்ப அருமையா வரும். நல்லா பந்து பந்தா சாஃப்டா நல்லா வந்திருக்கு, பார்த்தாலே நமக்கு தெரியுது. பாருங்க, நல்ல ஓட்டையா இருக்கு.
இதே மீடியம் ஃப்ளேம்ல இந்த சைடும் இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். திருப்பி விட்டதுக்கு அப்புறம் உள் சைடு இது நல்லா வெந்திருக்கும். நம்ம செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். பாருங்க ஒட்டாம வந்திருக்கு இல்லையா? இப்ப நம்ம இது எல்லாத்தையும் ஒரு பவுல்ல எடுத்துப்போம். பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்கு பாருங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயாச்சு. நல்லா பாருங்களேன் எப்படி ஓட்ட ஓட்ட ஓட்டையா அருமையா வந்திருக்கு. நல்லா அப்படி பஞ்சு மாதிரி இருக்கு பாருங்க. அடுத்த செட்டும் இதே மாதிரி நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் செட் நம்ம பண்ணும்போது தான் கொஞ்சம் நெய் எண்ணெய் அதிகமா தேவைப்படும். செகண்ட் டைம் பண்ணும்போது ரொம்ப கம்மியா விட்டா போதும். இதே மாதிரி நம்ம தேவையான அளவுக்கு பண்ணி எடுத்துப்போம். அப்பம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு. நம்ம அரிசி மாவுல பண்ண அப்பம் பாருங்க ஈஸியாவும் பண்ணிட்டோம். நல்லா வந்து சாஃப்டா இருக்கு. நல்லா அப்படியே ஓட்ட ஓட்டையா வந்திருக்கு பாருங்க. நம்ம சோடாலாம் எதுவும் சேர்க்காமே இந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு. உள்ள பார்க்கலாம். உள்ளேயும் பாருங்க எவ்வளோ அருமையா வந்திருக்கு. செம்ம சாஃப்டா இருக்கு. அரிசி மாவு ஸ்வீட் அப்பம் சூப்பரா ரெடி ஆயாச்சு. எந்த அளவுக்கு சாஃப்டா வந்திருக்கு நம்மளே பார்த்துட்டோம். சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு. இப்ப நம்ம பிரசாதம் எடுத்துக்கலாம். நல்ல மெத்து மெத்து மெத்துன்னு ரொம்ப சாஃப்டா இருக்கு. வெல்லம் எல்லாமே ரொம்ப கரெக்டா இருக்கு. நம்ம தேங்காய் நெய்யில வறுத்து சேர்த்திருக்கோம் இல்லையா? சாப்பிடும்போது அதுவும் கொஞ்சம் நறுக்கு நறுக்குன்னு ரொம்பவே நல்லா இருக்கு. நல்ல ஏலக்காய் வாசனையோட வாழைப்பழம் வேற சேர்த்திருக்கோமா, அதனால சாஃப்டாவும் இருக்கு. அந்த ஃபிளேவரும் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல நெய் வாசனையோட ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. ஃபுல்லாவே நெய்யிலேயே நம்ம பண்ணிக்கலாம். அது ரொம்பவே நல்லா இருக்கும். இல்ல நெய்யும் எண்ணெயும் கலந்து பண்ணாலும் நல்லா இருக்கும். நமக்கு டைம் இருந்தது அப்படின்னா நல்லா ஃபர்மெண்ட் பண்ணிட்டு பண்ணோம் அப்படின்னா சோடா ஈனோ எதுவுமே சேர்க்காம நம்ம இன்னைக்கு பண்ண மாதிரி நல்லா சாஃப்டா வரும். இன்ஸ்டன்டா வேணும் அப்படின்னா 2 பிஞ்ச் வந்து சோடா உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னாலும் அது நல்லா வரும். வரக்கூடிய கிருத்திகைக்கு இதே மாதிரி இதே மெத்தட்ல இந்த அரிசி மாவுல பண்ணக்கூடிய இந்த ஸ்வீட் அப்பம் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா அமையும். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.